நடிகர் சிவாஜியை சந்திச்சிருக்கீங்களா? நடிகர் திரு சிவாஜி கணேசன் வந்து அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நட்சத்திரங்கள். நான் கிட்ட நெருங்கல. ஆனால் அவரை பத்தி நாடு முழுவதும் பேசிட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய இனிய நண்பர் இன்பா. அவர் வந்து ம். நல்ல எழுத்தாளர். சிவாஜி பத்தி புத்தகம் எழுதி சிவாஜி பத்தி நெறைய புத்தகங்கள் போட்டிருக்கிறார். அவர் ரசிகர் மன்றத்தில இருந்தவர். அவர் வெளியிட்ட புத்தகங்கள்ல வந்து நான் போய் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு பெரிய ஆனா எம்ஜிஆர பார்த்திருக்கிறேன். ம். எம்ஜிஆர் எப்போ பார்த்திருக்கிறேன் அப்டின்னா, நான் சின்ன வயசு பையன். ரொம்ப சின்ன வயசு. இன்று போல் என்று வாழ்க அந்த படம். ம். பாட்டு மாமல்லபுரத்துல எடுத்தாங்க. வெல்கம் ஹீரோ, ஹேப்பி மேரேஜ், காஷ்மீரில் தேனிலவுன்னு அந்த பாட்டு. அவர் வந்து அந்த சாமியார் வேடத்துல காவி ட்ரெஸ்ல வருவாரு. அந்த ஃப்ரில் போட்ட அந்த ஃப்ரில்ல கூட திமுக கருப்பு சிவப்பு தான் இருக்கும். அது போட்டு ஒரு கொடையில ஒரு மூட்டை கட்டிட்டு வருவாரு. அப்புறம் அந்த பெண்கள்லாம் சுற்றுலா வந்தவங்க வந்து, இவர் யாரோ சாமியார்ன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு எடுக்கப்பட்ட போது, எங்க அப்பா ஐடிடிசில வேலை செஞ்சிருந்தவர். ஓ! இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகம். அப்ப எங்க அப்பாவுக்கு அவரு தெரியும். அப்ப அவரு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு காலைல பிரேக்ஃபாஸ்ட்ல தான் சாப்பிட்டுருக்கிறாரு. அப்புறம் போனதுமே, "என்ன கமலம்?" எங்க அப்பா பேரு, "என்ன கமலம்?" அப்படின்னாரு. "மகன் பார்க்கணும்னு சொன்னாரு உங்கள" அப்படின்னாரு. அப்புறம் நான் போனதும், "உன் பேர் என்னான்னு?" கேட்டார். என் முழு பேர் சொன்னேன். என் பேர் சத்தியசீலன் அப்படின்னேன். "நல்ல பேர் வச்சிருக்காரப்பா" அப்படின்னாரு. ஒரு சாப்பிட்ட அந்த டோஸ்ட் ஏதோ ஒண்ணு குடுத்தாரு. சாப்பிட்டுட்டு அப்புறம் சொன்னாரு, "அப்பா இங்க வேலை செய்றாரு ஹோட்டல்ல. நீ இந்த ஹோட்டல்ல வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடாது. ம். இந்த ஹோட்டலுக்கு நீ விருந்தினராக வரணும்" அப்படின்னாரு. அருமை. சின்ன வயசுல என் மனசுல பாதித்த வார்த்தை அது. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு இருக்கும்போது எங்க அண்ணன் 2 பேர் அதுல வேலை செஞ்சாங்க. ஆனா நான் இன்ன வரையிலும் அந்த ஹோட்டலுக்கு விருந்தினரா தான் போறேன். அருமை. அவர் சொன்னாரு, புரட்சித் தலைவர் அது சொன்ன வார்த்தைகள்லாம் மறக்க முடியாது.